ஸோ ஹே அவாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் யோர் வின் டாக்ஸ். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு புது வீடியோ. ஒரு வாரத்தில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் ஆச்சு. ஏன் இவ்வளோ டிலே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உன்னை கேட்டேனா? ஒரு சில கிளாரிஃபிகேஷனும் கொடுக்கணும். ஆனால் இது வந்து நான் பெட்டர் நான் விலாகில் சொல்லலான்னு இருக்கேன். எஸ், சீக்கிரமாகவே ஒரு விலாக் ஒன்று வரும். ஏன்னா இந்த சேனலில் பாட்காஸ்ட் விலாக்ஸ் ரெண்டுமே வரும். ஆனால் இப்போதைக்கு விலாக் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ அதுக்கான ஒரு சில வேலைப்பாடுகளும் இருக்குது. அண்ட் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யோசித்தேன். அண்ட் ஒரு சில பேர் கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க, நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் அண்ட் ஒரு சில ஒப்பீனியன்ஸும் சொல்லியிருந்தீங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. அண்ட் யோசித்தேன், கண்டென்ட் ரெடியாக இருக்குது. பட் ஒரு சில விஷயங்களை வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டு அப்புறம் வரலாமா அப்படின்னு யோசித்தேன். பட் அதுக்கெலாம் கொஞ்சம் செலவு தேவைப்பட்டுச்சு. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணான்ட்டு இந்த ஒரு செட்டப்லேயும் வந்துட்டேன். பார்த்துக்கலாமே எப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் அதை பற்றின ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துடலாமா? இந்த மலாய் கம்பத்துலலாம் எஸ்பெஷலி மலாய்க்காரவங்க எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு பேயை பற்றி தெரியும். அது ஒரு ஃபோக்லோர்னு சொல்லுவாங்க. அது சமயம் அது நம்புகிற மாதிரியான சில விஷயங்களும் அதுக்கு பின்னாடி இருக்கும். அதோட ஆரிஜினையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் அது சம்மந்தப்பட்ட ஒரு உண்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். அதோட பேர் பெனாங்கல். ஸோ இந்த கதையை வந்து நான் ரெடிட்டில் படித்தேன். அண்ட் இது கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு. அண்ட் அதே சமயம் நம்புகிற மாதிரியும் இல்லை. பட் கொஞ்சம் சொன்னால் ஒரு மாதிரி ஃபன்னாகவே போகுமே, நல்லாயிருக்கும். இந்த கதை வந்து முக்கியமாக இப்போது சொல்லக்கூடிய ஆள் வந்து இவரோட ஃப்ரெண்டோட கிளாஸ்மேட். அவருக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறாங்க. ஒரு நாள் இவங்க ஸ்கூலில் வந்து ஒரு சுக்கான் டைம், இந்த ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்க டைமில் அந்த மேட்ச்சில் வந்து அந்த பையன் வந்து தோற்று போயிடுறான். ஸோ அந்த காண்டில் வந்து அவன் அந்த பந்தை அந்த ஃபீல்டோட ஓரத்தில் இருந்த ஒரு பப்பாளி மரம், அந்த பப்பாயா ட்ரீ, ஓகே, அதில் எத்திடுறான். அவன் எத்தின பந்து அந்த பப்பாளி மரத்து மேலே பட்டுருச்சு. இது ஆப்வியஸாக நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ இல்லை நம்மளோட அந்த ஃபேமிலிஸ் ரிலேட்டிவ்ஸும் இந்த மாதிரி ஒரு சில ஃபன்னான கதைகளை சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கதையாக தான் நான் இதை பார்க்குறேன். இது உண்மையாக இருக்குமான்னு ஒரு டவுட் இருந்தாலும் எனக்கு தெரியல எப்படின்ட்டு. ஸோ இப்போ கதைக்கு வரும். நடுவில் என்ன ஆச்சுன்னு சொல்கிறேன். அன்னையிலேருந்து அவன் கொஞ்சம் வியர்டாகவே பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா அம்மாவுக்கும் தெரியல. இது ஆரம்பத்தில் அவன் அந்த தோத்த கடுப்பில் இந்த மாதிரி நடந்துக்கிறானோ அப்படின்ற ஒரு இதில் பார்த்துருக்காங்க. ஆனால் போக போக அவனோட பிஹேவியர்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ட்ரில்லாக ரொம்ப கோவப்படுறான். இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நார்மலி அந்த வயசில் எல்லாருக்குமே ஒரு நார்மலான விஷயம்தான். அவன் ரொம்ப இந்த ஒரு ஃபைட்லலாம் இன்வால்வ் ஆக ஆரம்பித்த உடனே ஒரு நாள் அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு அடிப்படை சண்டையாக ஆகி டீச்சர்ஸ், பிரின்சிபல் இவங்க எல்லாருமே அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது அவன் ரொம்ப அக்ரெசிவாகவும் பிஹேவ் பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. போமோவெல்லாம் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்து பார்த்துருக்காங்க. அப்போ இந்த போமோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பப்பாளி மரத்துலேருந்து தான் ஒரு ஆவி வந்து இவனை பிடிச்சிக்கிச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பப்பாளி மரம் சொன்னிச்சா என்னன்னு தெரியல. பட் அந்த கதையில் அப்படி தான் போட்டுருச்சு. அவர் அந்த பப்பாளி மரத்துக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஓகே, பேச்சுவார்த்தைலாம் நடத்தி முடித்தோடனே அவன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அதனால தான் நான் அவனை பழி வாங்கணுன்ட்டு, அவனை ரிவெஞ்ச் எடுக்கணுன்ட்டு நான் அவனுக்குள்ளே பூந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். யார்? போமோ வந்து பிரின்சிபல் இவங்கெல்லாம் சொல்கிறார். இது வந்து மலேசியாவில் நடந்த ஒரு கதை. மலேசியாவில் ஒரு ஸ்கூலில் நடந்த ஒரு கதை. அண்ட் ஆப்வியஸாலாம் அவனை அதுலேருந்து வெளியே கொண்டு வரத்துக்கு கோழியெல்லாம் வெட்டி பலி கொடுத்ததா அந்த ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகே, இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த விஷயம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆகி ஸோ கொஞ்ச நாள் வந்து எல்லாமே நல்லா தான் போயிட்டுருந்துருக்கு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 months கழித்து
திரும்பவும் அவன் பொசஸ் ஆகிடுறான். ஏன் என்னாச்சு அவனுக்கு? ஏதாவது மென்டல் மென்டலி ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு தெரியல. ஸோ மறுபடியும் அதே பொம்முவ கூட்டிகிட்டு வந்து பேசியிருக்காங்க. இந்த தடவை அந்த வீட்டில் உள்ளவங்களே, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸே இதில் இன்வால்வ் ஆகி அண்ட் அதே பொம்மாவை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி திருப்பி அந்த பேய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திடுறாங்க. அண்ட் சேம் அதே பப்பாளி மர பேய் தான். இந்த பையன் வந்து திரும்பவும் வந்து என் மேலே ஒன்று கடிச்சிட்டான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த தடவை பேய்கிட்ட என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனால் அவனுக்கு நல்ல ஒரு பூஜை கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு மாதிரி நம்ப முடியாத கதை மாதிரியும் தெரியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது கொஞ்சம் சிக்கலான ஒரு கதையும் கூட. ஒரு ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். நடக்கக்கூடிய விஷயங்கள்ன்றது எந்த வகையில் சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான கதைகளை வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸோ யாராவது சொல்லி இந்த மாதிரியான கதைகளை வந்து கண்டிப்பாக கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதையாக இதை பார்க்கலாம். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முன்னங்காலோட ஆரிஜின் என்ன? லிட்ரலாக இந்த கம்பௌண்ட் வாசிகள் 90s ஏர்லி 2000 நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு பயங்கரமான ஒரு ஃபோக்லோர். இதில் ஸ்பெஷலான ஒரு விஷயமே மலையக்காரவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். முக்கியமாக அவங்க வீட்டுக்குள்ளே அந்த ஒரு அது பேரை நம்ம அடிக்கடி சொல்ல வேணாம், கொஞ்சம் அந்த பாயா இருக்கணும்டா புக்கு புக்குன்னு தான் இருக்குது. ஓகே, ஸோ அது வந்து அவங்க வீட்டுக்குள்ளே நுழையாமல் இருக்கிறதுக்கு அவங்க முக்கியமாக பண்ணுற ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, இந்த வீட்டை சுற்றி முட்கள்லாம் செஞ்சு வைக்கிறது, இந்த முள் உள்ள செடிகள்லாம் இருக்குல்ல, அந்த செடிகளெல்லாம் நட்டு வைக்கிறது. பண்ணாங்க அதோட குடலும் இது எல்லாமே சிக்கிக்கும் அப்படின்னு பேச்சு. சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த பூண்டு தெரியல, அந்த பூண்டை வந்து வைப்பாங்களாம் இந்த ஜன்னல்கிட்டையும் கதவுக்கிட்டேயும். ஆனால் அது ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் கேட்ட வரைக்கும் சில பேர் சொல்கிறது என்னென்னா, அதோட வாசம் வந்து அதுக்கு பிடிக்காது அப்படின்னு. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஸோ இதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேயா? அண்ட் எனக்கு இதில் ஒரு ஐடியா என்னென்னா, இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஒரு விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா, இந்த சின்னர்ஸ் படம் பார்த்துருப்பீங்களே, சேம் அந்த படத்துலேயே வந்து இந்த வேம்பயராக மாறினவங்க வந்து பூண்டு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இது சம்மந்தப்பட்ட ஒரு ரெடிட் ஸ்டோரியுமே எனக்கு கிடச்சிது. இந்த கதை வந்து 1990 நடந்த ஒரு கதையாக சொல்லப்படுது. இந்த கதையை எழுதினவங்க வந்து இது அவங்க ஃப்ரெண்டுக்கு நடந்ததாக சொல்லி எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு யூபிஎஸ்ஆர் டைமில் நடந்த ஒரு கதை. அப்போது யூபிஎஸ்ஆர் இருந்துச்சா 1990? மேபி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 6வது படிக்கிற டைமில் எல்லாருமா சேர்ந்து நார்மலாக ஸ்கூல் ட்ரிப்ஸ்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் கேமரன் ஐலண்டுக்கு ட்ரிப் போயிருக்காங்க. அங்கே பர்டிகுலராக சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராபெரி பார்க் அண்ட் பட்டர்ஃப்ளை பார்க் இந்த மாதிரியான இடங்களுக்கு போயிருக்காங்க. ஆனால் இந்த ட்ரிப் வந்து போயிட்டு ஒரே நாளில் வரக்கூடிய ட்ரிப் இல்லை. அவங்க ஒரு ஹாஸ்டல் எடுத்து தங்கியிருக்காங்க. அப்போது அவங்க தங்கியிருந்த அந்த ஹாஸ்டல் வந்து வெளியிலேருந்து பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப பயமுறுத்துகிற வகையில் இல்லைனாலும் ஒரு மாதிரி பராமரிக்கப்படாத ஒரு மென்ஷன் மாதிரி இருந்திருக்கு. ஆனால் உள்ளே மட்டும் எல்லாம் புதுசாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து அவங்க அன்றைக்கி போய் தங்கின அதே ராத்திரியில் நடந்த ஒரு கதை. அன்றைக்கி நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். எல்லோரும் ஆப்வியஸாக தெரியும், எல்லோரும் சீக்கிரமாக தூங்க போயிடுவாங்க. லைட்ஸ் ஆஃப் ஆகுது, எல்லோரும் அவங்கவுங்க பெட்டில் போய் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட மிட் நைட்டில் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு முழிப்பு வருது. அதாவது இந்த கதையை எழுதின அவங்களோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு டாய்லெட் போகிறதுக்காக எந்திரிக்கிறாங்க. அது ஒரு விடியங்கால மணி ஒரு 2 மணியோ 3 மணி, அவங்க டைம் மென்ஷன் பண்ணல. பட் நான் சொல்கிறேன்ல, ஒரு 2 மணி 3 மணி நம்மளை பேய் வாக்கிங் போகிற டைம்னு சொல்லுவாங்க, யாருக்கு தெரியும். அப்போது அவங்க டாய்லெட்டுக்கு போகக்கூடிய வழியில்
அந்த கதவை தாண்டி போகிற இடத்துல ஒரு கபோர்டு இருந்திருக்கு. லிட்டரலாக அந்த டாய்லெட்டுக்கும் இவங்க தங்கியிருக்கிற அந்த பர்டிகுலர் இவங்க இருக்கிற ரூமுக்கும் நடுவில் ஒரு கபோர்டு இருக்குது. அதை தாண்டி இவங்க போகணும். ஸோ அந்த வழியாக அவங்க போகும்போது அஃப்கோர்ஸ் அந்த ஒரு இருட்டு, புது இடம் இல்லை, யாருக்கு தான் பயம் இருக்காது. ஈவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்க கூட இல்லை. ஸோ தனியாக போகும்போது அவங்க பெருசாக அதை நினச்சி பயப்படுற மாதிரி தெரியல. நார்மலாக போயிருக்காங்க. ஆனால் சடனாக சுற்றி பார்த்துக்கிட்டு போகும்போது பக்கத்தில் அந்த கபோர்ட் மேலே ஒரு கூன் விழுந்த ஒரு கருப்பு உருவம் இருக்கிற மாதிரி டப்புன்னு அவங்களுக்கு ஒரு பயம். திடீர்னு பார்த்து பயந்துட்டாங்க. ஆனால் அவங்க அதை பார்த்து கத்தலை. அதை பார்த்தும் பார்க்காத மாதிரி அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக போய் ஒரு இடத்துல அப்படியே நின்னாங்க. அவங்க நின்ன இடம் ஒரு ஜன்னல். அந்த ஜன்னலை பார்க்க கூட அவங்களுக்கு பயம். அதே இடத்துல இருந்து நம்ம பார்த்தது உண்மையா? இப்போ நம்ம என்ன பண்ணுறது? திரும்பி போகணுமே. ஏன்னா அவங்க அதே வழியாக தான் போயாகும். அவங்க என்ன தான் அதை பார்க்கலனாலும் ஒரு சில பயம் இருக்குல்ல. ஸோ அது இன்னும் அங்கே தான் இருக்கா அப்படின்ற ஒரு பயம். அவங்க திரும்பி போகிறாங்க. அப்போது அவங்க பார்க்க வேணாம்னு போகிறாங்க. பட் ஒரு கட்டத்தில் அவங்க திரும்பி பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. ஒரு வழியாக அவங்க அந்த பெட்ரூமுக்கு போயிட்டாங்க. போர்வை நல்லா இழுத்து போத்திக்கிட்டு அவங்களால தூங்க கூட முடியல. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரியும், திடீர்னு கதவு திறக்கிற ஒரு சத்தம் மாதிரியும். ஆனால் அவங்க போர்வை விளக்கிட்டு பார்க்கும்போது கதவுலாம் எதுவும் திறக்கவே இல்லை. அப்போது அவங்க பெட்ரூமில் ஒரு ஜன்னல் இருக்குது. அந்த ஜன்னலை தட்டுற ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. இவங்க பயந்துக்கிட்டே அந்த போர்வையை விளக்கி பார்க்கும்போது அங்கே வெறும் தலை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு உருவம் தெரியுது. ஏன்னா அவங்க முக்கியமாக நோட்டீஸ் பண்ணது அந்த ஒரு கருப்பு உருவம். ஆனால் அந்த கருப்பு உருவத்தோட 2 கண்ணுக்கு கீழேயும் 2 கீறல் இருந்திருக்கு. அது ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷாக கீறல் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ரத்தமாக. ஏன்னா இவங்க அதை ஒரு பிணங்களாக தான் நினைக்கிறாங்க. அதை பார்த்து பயந்தவங்க கண்ணை மூடி கடவுளை வேண்டிக்கிட்டு தூங்கிட்டாங்க. பட் காலையில் எழுந்தோடனே அவங்களுக்கு மட்டும் அந்த விஷயம் ஞாபகம் இருக்குது. ஆனால் அவங்க பெருசாக யாருக்கிட்டேயுமே அதை பற்றி சொல்லலை. காலையில் விட்டால் போதும்னு கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்டான இவங்கக்கிட்ட, யார் இந்த கதையை எழுதுனவங்க, இவங்கக்கிட்ட வந்து இந்த ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையாகவே பணங்கள் இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது இருக்குமா, இல்லை அந்த ஃபோக்லோரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் சாரி ஃபார் அது ஃபோக்லோரா இல்லை உண்மையான்ட்டு இதை பற்றி தெரிஞ்சவங்க அண்ட் அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் அதை பற்றி வீடியோ போடணுன்ட்டு கமெண்ட் பண்ணவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ. இது கண்டிப்பாக லேட் வீடியோ தான். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரமாக வந்து லீவ் எடுத்துட்டேன். அண்ட் அது இப்போ கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்கும் வீடியோ வரும், தொடர்ந்து வீடியோ வரும். பட் இந்த ஒரு செட்டப் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவேன். பட் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீக்கிரமாக அந்த வ்ளாகை போட ட்ரை பண்ணுறேன். ஒரு சில ஃபன் வ்ளாக்ஸும் இனிமேல் பார்க்கலாம். பட் அது கொஞ்சம் ஒர்க் பண்ணி வரணும். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு பாட்காஸ்ட்டில் சந்திப்போம்.